குணஸ்ரேணி பீஷண பரகுணஸ்தோம பூஷண ஜனிபயஸ்தான தாரண ஜகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்சன நிகமசத்தர்ம தர்சன ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன. இன்றைய திருப்பாவையினுடைய வியாக்கியானம் சென்னை பரசுவாக்கம் வெள்ளாளத் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலுடன் உள்ள சக்கரத்தாழ்வான் ஸ்ரீ சுதர்சன பெருமாளுடைய சன்னதியிலிருந்து இந்த வியாக்கியானத்தை சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். பிரதி புதன்கிழமை இந்த சன்னதியில் லோகக்ஷேமத்துக்காக இங்கு விசேஷமான பூஜைகள் நடத்தப்படுகின்றது. ஆண்டாள் இன்றைய தினம் ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவே ஆழியுள் புக்கு என்று பர்ஜன்ய தேவதையான மழைக்கு அதிபதியை மழை வேண்டி நோக்கக்கூடிய நோன்புக்கு எவ்வாறு மழை பெய்ய வேண்டும் என்று உத்தரவிடுவதாக இந்த ஒரு பாசுரமானது அமைகின்றது. பகவானுடைய 5 நிலைகளிலே அந்தர்யாமித்துவம் என்று சொல்லக்கூடிய பரம் யூகம் விபவம் அந்தர்யாமித்துவம் என்ற 4வது நிலை. பகவானை மேகத்துக்குள்ளே எவ்வாறு நீர் ஜலமானது மறைந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல நம் ஒவ்வொருடைய ஆத்மாவிற்குள்ளும் பொன்னை கொண்டுரைகள் மீதே நிரமர உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் ஆவகம்பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் முன்னிலிட்டேன் என் அப்பா என் இருடி கேசா என்னுயிர் காவலனே என்று ஆழ்வார் ஆழிமழை கண்ணனாக பகவான் ஒவ்வொருவருடைய ஹிருதயத்துக்குள்ளும் மழை நீர் மேகத்துக்குள் மறைந்திருப்பது போல் இருக்கின்றான் அந்தராத்மாவாக. ஆக ஆழிமழை கண்ணா என்று கண்ணனையும் கூறுவதாக வியாக்கியானம். ஆழிமழை கண்ணா பர்ஜன்ய தேவதையே, மழைக்கு அதிதேவதை. அவனை விழித்தவுடன் ஓடி வந்து கை கட்டி நிற்கின்றானா. ஒன்று நீ கைகரவேல், நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கண்டிப்பாக எங்களுக்கு நீ மழையை கொடுக்க வேண்டும், நீங்கள் உத்தரவிடுங்கள், நான் அதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என்று பர்ஜன்ய தேவதையான ஆழிமழை கண்ணன் கைகூப்பி உத்தரவு கேட்கின்றான். அவனுக்கு ஏன் அவ்வளவு பயம் என்றால், போன அவதாரமான ராமாவதாரத்திலே பகவான் சமுத்திரராஜனை சரணாகதி செய்தான். 7 நாட்கள் சரணாகதி செய்தும் சமுத்திரராஜனானவன் சியாமம் தட்சிண தத்தகஸ்த சிரசம் தர்பேசயானம் தடே ராமம் சியாமள கோமலம் ரகுபதிம் சீதாபதிம் சுந்தரம். பகவான் தனுஷ் ராமனாக இருந்து கூட சேதுராமனாக இருந்தும் சமுத்திரராஜன் வரவில்லை. அவனை அழித்து விடுவதாக கோபம் கொண்டு பகவான் ராமன் தண்டகாரண்யத்திலே நடந்து வந்த ராமன் தன்னுடைய தனுஷை எடுத்தான் சயன கோலத்திலே. அப்போது ஓடி வந்து சமுத்திரராஜன் அடிபணித்தான். பர்ஜன்ய தேவதைக்கு பயமாம். எவ்வாறு நாம் ஆண்டாள் கோஷ்டியை அழைத்து நாம் வரவில்லை என்றால் கண்ணனுக்கு கோபம் வந்து விடுமோ என்று ஒன்று நீ கைகரவேல் தான் வணங்கி உத்தரவு கேட்கின்றான். வரக்கூடிய வரிகளிலே ஆண்டாள் பர்ஜன்ய தேவதை எவ்வாறு மழையை பொய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகின்றாள். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி, நீ எவ்வாறு மழையை பெய்ய வேண்டும் தெரியுமா? கடலிலே இருக்கக்கூடிய ஜலங்களையும் நதிகளிலே இருக்கக்கூடிய ஜலங்களையும் முகர்ந்து கொண்டு மேகங்களிலே நிரப்பிக் கொண்டு ஆர்த்து பிரம்மாண்டமாக நீ கர்ஜித்து அந்த மழையை பொய்ய வேண்டும். தாற்பயம் என்னவென்றால், ரகுவம்சத்திலே காளிதாசன் கூறுவான், திலீபனானவன் மக்களுக்கு வரிகளை விதிக்கும் போது ஆதத்தேகி ரசம் ரவிகி, மக்களுடைய வரிப்பணத்தை தான் வாங்கி அதையே மக்களுக்கு திருப்பி அளிப்பது போல மழை மேகமாக நீ சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை எடுத்துக்கொண்டு ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அவ்வாறு நீ மழை பெய்யும் போது நீருண்ட மேகங்கள் கருண்ட மேகங்கள் இருந்தால்தான் நல்ல மழை பெய்யும். அதுபோல் நீ கருக்க வேண்டும். எவ்வாறு நீ கரும நிறத்தை அடைய வேண்டும் தெரியுமா? ஆண்டாள் நாச்சியார் உத்தரவிடுகின்றாள், முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மைகருத்து. சாட்சாத் பரந்தாமனான கண்ணனுடைய உருவம் கருமை நிறம், அதுபோல் நீ கருக்க வேண்டும். நீ கருத்ததால் உடனே நீ கண்ணன் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த பாசுரத்திலே ஒரு அழகு, சங்கு போல் சார்கம் போல்
அந்த கருமை நிறம் போல் என்று போல் போல் என்ற வார்த்தையை ஆண்டாள் மறுபடியும் மறுபடியும் குறிப்பிடுவாள். அதற்கு வியாக்கியானம் அதுபோல நீ இருக்க வேண்டுமே தவிர கருமை நிறத்தை அடைந்ததால் நாம் தான் கண்ணன் என்று பௌண்டரக வாசுதேவன் போல நீ நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஆக ஆழி போல் மின்னி நீ கருமையான நிறத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக மின்ன வேண்டும். எவ்வாறு மின்ன வேண்டும் தெரியுமா? ஆழி போல் மின்னி எவ்வாறு கண்ணனுடைய திருக்கரங்களிலே சுதர்ஷ்டாழ்வானவன் சகஸ்ராதித்ய சங்காசம் சகஸ்ரவதனம் பிரபும் சகஸ்ரதோ சகஸ்ராரம் பிரபத்தியேகம் சுதர்சனம் என்று பகவான் கண்ணனுக்கு ஒரு பெரிய தைரியமே. தான் சாதுக்களை ரட்சிப்பதாக இருந்தாலும் சரி, துஷ்டர்களை சிக்ஷிப்பதாக இருந்தாலும் சரி, அவனுடைய தர்ம சம்ஸ்தாபனம் என்ற ஒரு அவதார காரியங்கள் பூர்த்தியாவது எங்களுடைய சுதர்சனாழ்வானால் என்றோ. அந்த பாகவத விரோதிகளை நிரசிக்க இவனை பிரயோகிக்கும் போது மிருதுஸ்துமே ராஸ்யஸ்துவம் தனுஜகுல நிர்மூல நச்சனம் மகா சக்கரம் ஸ்ருத்வா கரபவிததானோ ருசிஷிஷே என்று என்ற ஆழியாழ்வானான சுதர்சனன் மின்னிக்கொண்டு ஜெகஜ்வாலமான ஒரு ஜுவாலையால் எதிரிகளை தாக்குவானோ அதுபோல் நீ மின்ன வேண்டும். வலம்புரி போல் நின்றதிருந்து மழைக்கு வேண்டிய கருமேகம் கண்ணனை போல் வந்தாயிற்று. சமுத்திர ஜலத்தை நீராக எடுத்துக்கொண்டாய். மின்னலானது சுதர்ஷ்டாழ்வான் போல் வந்தது. அடுத்தது நீ மழையை பெய்யும் போது இடிக்க வேண்டும். எவ்வாறு இடிக்க வேண்டும் தெரியுமா? உன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய பகவான் கையில் சங்கநாதம் செய்தானே, ஆனால் சகோச்சோ தார்த்தராஷ்டிரானாம் என்று அந்த சங்கநாதத்தை கேட்டு பயநாசனகா என்று எவ்வாறு பாரத யுத்தத்திலே பாண்டவர் படைகள் பயத்தை போக்கிக் கொண்டதும் கௌரவ சேனைகள் பயத்தை அடையும்படியாக பார்த்த சாரதியாக பகவான் எந்த சங்கநாதத்தை செய்தானோ அதுபோல் வலம்புரி போல் நின்றதிருந்து அதே சங்கநாதத்தை போன்ற இடிமுழக்கத்தை நீ செய்ய வேண்டும். இவ்வளவு நிலைகளையும் பர்ஜன்ய தேவதையே நீ தயார் செய்து கொண்டால் அடுத்ததாக நீ செய்ய வேண்டிய காரியம் மழையை பொழிய வேண்டும். மழை எவ்வாறு பொழிய வேண்டும் தெரியுமா? தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல். ஸ்ரீராமனுடைய திவ்ய சரித்திரத்தை ஆண்டாள் இங்கு மழை பெய்வதற்கு உதாரணமாக பர்ஜன்ய தேவதைக்கு காட்டுகின்றாளாம். எவ்வாறு கோதண்டராமனான எம்பெருமானுடைய அந்த அம்புரா தூணையிலிருந்து அஸ்திரங்களானது புறப்படுமோ அவ்வாறு புறப்படக்கூடிய அஸ்திரங்கள் எவ்வாறு வரும் தெரியுமா? தாழாதே. தாழாதே என்றால் தங்காதே. ராமபிரான் அசுரர்களை அழிப்பதற்காக ராவணனை அழிப்பதற்கு தான் அஸ்திரத்தை எடுத்து விடவே இல்லையா. பெரியவாச்சான் பிள்ளையனுடைய ஒரு வியாக்கியானம் தாழாதே சார்ந்தம் உதைத்தது. ராவணனை பார்த்த அஸ்திரங்கள் இவனன்றோ சீதை பிராட்டியை அபகரித்தவன் என்று தானாகவே அத்திரவர் அரக்கர் முடி 11 கொத்தன உதிர்த்த திரளோன் என்று சுவாமி தேசிகன் அனுபவித்தபடி தானாகவே அவனுடைய அம்புரா தூணையிலிருந்து சார்ங்கம் உதைத்த சரமழையாக வந்ததாம். எதிரே இருக்கக்கூடிய அசுரர்களை வதம் செய்தது. அதுபோல நீ மழையை பெய்ய வேண்டும். ஆனால் பர்ஜன்ய தேவதையே ராமனுடைய அஸ்திரங்கள் ராவணனை அழித்தது, ராட்சசர்களை அழித்தது. ராமன் போன்று நீ தங்காமல் அஸ்திரங்களை மழையாக பெய்ய வேண்டும் என்று சொன்னதால் எங்களை நீ அழித்து விடாதே. அஸ்திரம்தான் ராமனுடைய வேகத்திலே இருக்க வேண்டுமே தவிர நீ பெய்யக்கூடிய மழையானது கடுமையாக இருந்து சேதத்தை விளைவிக்க கூடாது. வாழ உலகினில் பெய்திடாய். எல்லோரும் வாழ்வதற்காக இந்த மழையை நீ பெய்விக்க வேண்டும் என்று பர்ஜன்ய தேவதையை ஆழிமழை கண்ணனான அந்தர்யாமித்துவமாக சொல்லக்கூடிய ஆண்டாள் இன்றைய தினம் பாசுரத்திலே திவ்ய தேசங்களுடைய அனுபவத்திலே பாழியும் தோளில் பத்மநாபன் கையில் என்ற வரிகளால் பத்மநாபன் ஒருவனே சங்கு சக்கரங்களை ஏந்தி சயன கோலத்தோடு இருப்பவன் நமக்கு திருவனந்தபுரமாம் திவ்ய கஷேத்திரத்திலே அனந்த பத்மனாக பல திருவாசல்களிலே நமக்கு திருவடி முதல் திருமுடி வரை சைன திருக்கோலத்தனோட பத்மநாபன் அழகான நாபீகபலமான பிரம்மாவோடு சேவை சாதிக்கக்கூடிய திருவனந்தபுரத்து எம்பெருமான் அனந்த பத்மநாபனை ஆண்டாள் மங்களாசாசனம் செய்வதாகவும் நாம் சேவித்துக் கொள்ளலாம்.
கிளி மொழியார் எல்லாரும் தான்